நம்ம வந்து குரங்குலேருந்து மனிதர்கள் ஆகணும்னு சொன்னாலும் இன்னும் நம்ம மனிதர்களாகி முடிகிற காலகட்டத்தில் தான் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் தான் மனிதர்கள் அந்த முயற்சியில் முழுமையடைய போகிறார்கள். அந்த முழுமையடைந்த முதல் மனிதன் தான் நான். இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைகிறார்கள். அதாவது மனிதர்களுக்கு வந்து எப்படி மனிதர்களாக வாழ வேண்டும், போரிட வேண்டுமா, சண்டையிட வேண்டுமா, கெட்ட வார்த்தை போடலாமா கூடாதா, சைவமா அசைவமா, பச்சை காய்கறியா, மாமிசம் சாப்பிடலாமா கூடாதா, எப்படி நடக்க வேண்டும், அகலக்கால் வைத்து நடக்க வேண்டுமா அல்லது குறுக காலை வைத்து நடக்க வேண்டுமா, பூமி உருண்டையா தட்டையா சதுரமா, இப்படி மனிதர்கள் இந்த மாதிரி சந்தேகங்களெல்லாம் தீர்த்துட்டு வராங்க. குடும்பமாக வாழணுமா இல்லை தனி கொடுத்தணுமா, அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்க வேண்டுமா, கடவுள் என்றால் என்ன, இப்படி மனிதர்களாக வாழும் பொழுது மனிதர்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. அதையெல்லாம் இப்போ நிறைய போக்கிக்கிட்டே வராங்க, கிளியர் ஆகிட்டே வராங்க. அப்போ இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைகிறாங்க. நம்ம என்றைக்கோ இப்போவும் நம்ம குரங்கு தான். குரங்கு வந்து குரங்கிலிருந்து நாம் மனிதராகவில்லை. குரங்கு முதலில் விலங்குகளாக இருந்தது. அந்த விலங்கிலிருந்து தான் நம்ம மனிதராக மாறி இருக்குமே தவிர குரங்கிலிருந்து மனிதராக மாறவில்லை. அப்போ அந்த குரங்கு வந்து விலங்கிலிருந்து மனிதராக மாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா மனம் என்கிற நோய் தான் காரணம். மனம் என்கிற நோய் வந்து எதனால் ஏற்பட்டது அப்படின்னா இப்போ மனசுங்கிற நோய் தான். அதுதான் நம்ம மனுஷராக மாறியிருக்க. எதுக்கு ஏற்பட்டது அப்படின்னா நம்ம காடுகளில் வாழ்ந்தபோது நமக்கு பாதுகாப்பு கிடையாது. சிங்கம், புலி, கரடி, சிறுத்தைகள்லாம் நம்மளை வேட்டையாடிச்சு. அப்போ மரண பயம் ஏற்பட்டது. அதற்கு அந்த பயத்தில் பீதியில் தான், அந்த மரண பீதியில் தான் நமக்கு வந்து மனம் என்கிற நோயே ஏற்பட்டுச்சு. அந்த மனம் என்கிற நோய் தான், நோயினால் ஏற்பட்ட உருவ மாற்றம் தான் மனித தோற்றம். நம்ம விலங்குகளாக இருந்தப்போ நமக்கு ஒரு தோற்றம் இருந்தது. குனிஞ்சிக்கிட்டு நம்ம நடந்தோம், உடம்பெல்லாம் ரோமங்கள் இருந்தது. அப்போ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம நிமிர்ந்துருக்கிறோம், உடம்புல ரோமங்கள் கழிந்து விட்டது. இன்றைக்கி தான் நம்ம முழுமை அடைகிறோம். அந்த குரங்கு வந்து விலங்காக இருந்த குரங்கு இப்பொழுது மனம் என்கிற நோயால் மனிதராக மாறி இருக்கிறது. உருவ மாற்றத்தில் முழுமையடைகிறோம். அப்படி முழுமையடைந்த முதல் மனிதன் தான் நான். அதாவது இப்போ தான் மனிதர்கள் முழுமையாக நிமிர்ந்து நடக்கிறார்கள். எப்படின்னா உடல் அளவில் அல்ல, உடல் அளவில் மட்டுமல்ல, உணர்வளவில். அதாவது நேர்மை மூலமாக நிமிர்கிறார்கள். உண்மை மூலமாக, நம்பிக்கை மூலமாக, அறிவு மூலமாக. அறிவில் நிமிர்தல், அந்த முழுமை தான் நிமிர்தல். அந்த முழுமை தான் நிமிர்தல். அறிவில் முழுமையடைகிறார்கள். அதுபோல் அடிப்படை அறிவு, இந்த இயற்கையை பற்றிய அறிவு, எப்படி வாழ வேண்டும், சண்டையிட வேண்டுமா வேண்டாமா, போரிட வேண்டுமா கூடாதா, இந்த மாதிரியான அறிவில் முழுமையடைகிறார்கள். மனிதர்கள் எதை சாப்பிட வேண்டும், நோய்களுக்கான காரணங்கள் என்ன, அரிசி, கேழ்வரை, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இதுதான் நோய்களுக்கு காரணம். இதை சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, பச்சையாக சாப்பிட்டாலும் நோய் வரும் அப்படிங்கிற அறிவில் முழுமையடைகிறார்கள். அதான் நிமிர்வு. இப்படி மனிதர்கள் தங்களுடைய அடிப்படை அறிவில் முழுமையடைகிற அந்த முதல் மனிதன் தான் நான். இனிமேல் பிறக்கிற, உலகத்தில் பிறக்கிற அத்தனை மனிதர்களுமே முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள், நிமிர்ந்தவர்களாக வாழ்வார்கள். அவர்களுக்கு குழப்பமே இருக்காது. எப்படி வாழ வேண்டுமென்று அவர்களுக்கு குழப்பமே இருக்காது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது வாழக்கூடாத உலகம். இந்த உலகத்தில் நம்ம வாழவே கூடாது. இது வாழ்வதற்கு தகுதியற்ற உலகம். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் மிகவும் ஆபத்து நிறைந்த உலகம், விபத்துகள் நிறைந்த உலகம். அழிவை நோக்கி செல்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழக்கூடாது என்பதைத்தான் மனிதர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கியிருக்கிறார்கள். அதனால் அதுக்காக கஷ்டப்பட்டு உருவாக்கணும் அப்படிங்கிறக்காக இதை கட்டி காப்பாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் கஷ்டப்பட்டு நான் கொள்ளையடித்தேன் அப்படின்னா அந்த பணம் நியாயமானது கிடையாது, இல்லை நியாயமானதாக ஆகிவிட முடியாது. அதனால் நீ நேர்மையாக சம்பாதிச்சது தான். இப்போ நேர்மையான வழி, எளிதான வழி. இயற்கையோடு இணைந்து வாழப்போகிறோம். 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும். அப்புறம் நம்ம இயற்கையோடு இணைந்து வாழப்போகிறோம். எதிர்காலத்தில் வாழப்போகிறவர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்கிற குழப்பமே அவர்களுக்கு இருக்காது. இயற்கையோடு இணைந்து வாழ்வது தான் சரியான வாழ்க்கை. இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை ஒரு மூட நம்பிக்கை, தவறான வாழ்க்கை என்கிற பாடத்தை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழ்வார்கள்.